நாவல் நிழலின் நிஜம். அத்தியாயம் 1. மௌனத்தின் சத்தம். சென்னையின் அந்த பழைய பங்களா இரவு நேரங்களில் ஒருவித விசித்திரமான அமைதியை போர்த்திக் கொள்ளும். வெளியே பெய்து கொண்டிருந்த அடைமழை ஜன்னல் கண்ணாடிகளில் தாளம் போட்டுக் கொண்டிருக்க, உள்ளே புகையிலை வாசனையும் பழைய காகிதங்களின் நெடியும் நிறைந்திருந்தது. ராகவ் தனது மேஜை விளக்கின் ஒளியில் அந்த புகைப்படத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. கடந்த 3 நாட்களாக அவனுக்கு சரியான உறக்கமில்லை. அந்த புகைப்படத்தில் இருப்பது அவனது உயிர் நண்பன் விமல்தான். ஆனால் அவனுக்கு பின்னால் மங்கலாகத் தெரியும் அந்த உருவம். அது யாராக இருக்கும்? சார், காஃபி? பழைய வேலைக்காரர் மாணிக்கம் மெதுவாக குரல் கொடுத்தார். ராகவ் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். இங்கே வைங்க மாணிக்கம் என்றான் சுருக்கமாக. ரொம்ப நேரமா அதையே பார்த்துட்டு இருக்கீங்க தம்பி. விமல் தம்பி காணாம போனதுக்கு அந்த போட்டோவில் ஏதாச்சும் துப்பு கிடைக்குமா? மாணிக்கத்தின் குரலில் நடுக்கம் இருந்தது. ராகவ் பதில் சொல்லவில்லை. விமல் காணாமல் போன அன்று இரவு காலை 11:45 மணிக்கு அவனிடம் இருந்து வந்த கடைசி குறுஞ்செய்தி இதுதான். அவர்கள் என்னை தேடி வருகிறார்கள். அந்த ரகசியம் என்னுடன் முடிந்துவிடாது. ராகவ், தயவு செய்து அந்த லாக்கரை திறக்காதே. மர்மத்தின் வேர். ராகவ் ஒரு தனியார் துப்பறியும் நிபுணன், பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். எத்தனையோ சிக்கலான வழக்குகளை தீர்த்திருக்கிறான். ஆனால் தன் நண்பனுக்காகவே ஒரு வழக்கை கையில் எடுப்பான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. மேஜையில் இருந்த தனது டைரியை திறந்தான். விமல் காணாமல் போவதற்கு முன்பு கடைசியாகச் சென்ற இடங்களின் பட்டியலை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்தான். பழைய மத்திய நூலகம் மதியம் நள்ளிரவு 2 மணி வரலாற்று புத்தகங்கள் பிரிவில் இருந்திருக்கிறான். மெரினா கடற்கரை மாலை காலை 6:30 மணி யாரோ ஒருவருக்காக காத்திருந்திருக்கிறான். தி டார்க் ரூம் காஃபி ஷாப் இரவு காலை 9 மணி இங்குதான் அவன் கடைசியாக காணப்பட்டான். அவன் கவனத்தை ஈர்த்தது அந்த புகைப்படத்தின் மூலையில் தெரிந்த ஒரு சிறிய முத்திரை. அது ஒரு பழங்கால நாணயத்தில் இருக்கும் குறியீடு போல இருந்தது. மாணிக்கம், விமல் கடைசியா வீட்டுக்கு வந்தப்போ ஏதாச்சும் பார்சல் வந்துச்சா? மாணிக்கம் யோசித்துவிட்டு சொன்னார். ஆமா தம்பி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏலகிரியிலிருந்து ஒரு சின்ன மரப்பெட்டி வந்துச்சு. ஆனா விமல் தம்பி அதை யாருக்கும் தெரியாம அவரோட ரூம்ல வச்சு பூட்டிட்டாரு. ராகவ் உடனே விமலின் அறைக்கு சென்றான். அறை கலைந்து கிடந்தது. யாரோ ஒருவன் எதையோ தேடியிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. புத்தகங்கள் தரையில் சிதறிக் கிடந்தன. ராகவ் மெதுவாக விமலின் மேஜைக்கு அடியில் இருந்த அந்த ரகசிய லாக்கரை தொட்டான். ஒரு எச்சரிக்கை. திடீரென்று ராகவின் போன் சினுங்கியது. திரையில் அன்னோன் நம்பர் என்று காட்டியது. அவன் போனை எடுத்தான். ஆனால் மறுமுனையில் பேசவில்லை. பெருமூச்சு விடும் சத்தம் மட்டுமே கேட்டது. யார் நீங்க? ராகவ் அதட்டலாக கேட்டான். ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. ரொம்ப ஆழமா தேடாதே ராகவ். சில உண்மைகள் புதைக்கப்பட்ட இடத்திலேயே இருப்பதுதான் உனக்கும் உன் நண்பனுக்கும் நல்லது. தேடுதல் சில நேரங்களில் புதைக்குழியாக மாறிவிடும். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ராகவின் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சி பரவியது. அவனை யாரோ மிக நெருக்கமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெதுவாக ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தான். தெருவிளக்கின் மங்கலான மஞ்சள் வெளிச்சத்தில் ஒரு கருப்பு நிற கார் இன்ஜின் அணைக்கப்பட்ட நிலையில் வீட்டின் முன்னே நின்று கொண்டிருந்தது. அதன் கண்ணாடிகள் கருப்பாக இருந்ததால் உள்ளே யார் இருப்பது என்று தெரியவில்லை. ராகவ் கையில் இருந்த புகைப்படத்தை இறுக்கமாக பற்றிக் கொண்டான். அந்த புகைப்படத்தில் இருக்கும் ரகசியம் என்ன? விமல் எதை காப்பாற்ற முயன்றான்? இனி அமைதியாக இருந்தால் சரிவராது. ராகவ் தனது லெதர் ஜாக்கெட்டை மாட்டிக்கொண்டு தனது 9 மில்லிமீட்டர் துப்பாக்கியை இடுப்பில் செருகினான். மர்மத்தின் முடிச்சுகளை அவிழ்க்க அவன் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அடுத்த அத்தியாயத்தில் ராகவ் அந்த பழைய காஃபி ஷாப்பிற்கு செல்கிறான். அங்கே விமல் விட்டுச் சென்ற ஒரு கசங்கிய காகிதம் அவனுக்கு கிடைக்கிறது. அதில் ஒரு வரைபடம் இருக்கிறது. அத்தியாயம் 2. கருப்பு நிழல். மறுநாள் காலை மழையின் ஈரம் இன்னும் காயாத சென்னையில் ராகவ் தனது பைக்கில் தி டார்க் ரூம் காஃபி ஷாப்பிற்கு விரைந்தான். அது ஒரு குறுகலான சந்தின் இறுதியில் பழைய கட்டிடங்களின் இடுக்கில் அமைந்திருந்தது. பகல் நேரத்திலேயே அந்த இடம் மங்கலான ஒளியுடன் ஒருவித மர்மத்தை வெளிப்படுத்தியது. ராகவ் உள்ளே நுழைந்தபோது அங்கிருந்த பழைய கிராமபோனிலிருந்து மெல்லிய இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. கவுண்டரில் இருந்த ஒரு சிறுவன் அவனை ஒருவித பயத்துடன் பார்த்தான். காஃபி வேண்டுமா சார்? ராகவ் பதில் சொல்லாமல் விமலின் புகைப்படத்தை அவன் முன்னால் வைத்தான். இவரை தெரியுமா? 3 நாளைக்கு முன்னாடி இங்க வந்தாரே? அந்தச் சிறுவன் புகைப்படத்தை பார்த்ததும் சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டான். அவனது கைகள் நடுங்கின. தெரியாது சார். இங்கே நிறைய பேர் வர்றாங்க. ராகவ் குனிந்து அவன் கண்களை நேராக பார்த்தான். பொய் சொல்லாதே. உன் கண்ணுல பயம் தெரியுது. அவன் கூட யார் வந்தாங்க? அதை மட்டும் சொல்லு. சிறுவன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ராகவின் அருகில் குனிந்தான். சார், அன்னைக்கு இவரு ஒருத்தர் கூட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு. அந்த ஆளு கருப்பு கோட் போட்டு முகத்தை ஒரு தொப்பியால மறைச்சிருந்தாரு. அவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு.
விமல் சார் போனதுக்கப்புறம் அந்த ஆளு கோவமா ஒரு பேப்பரை கசக்கி போட்டுட்டு போயிட்டாரு. அந்த பேப்பர் எங்கே? சிறுவன் மெதுவாக தன் சட்டை பையிலிருந்து ஒரு கசங்கிய காகிதத்தை எடுத்து கொடுத்தான். கிளீனிங் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது சார். ஏதோ முக்கியமானதுன்னு தோணுச்சு. ஒரு மர்ம வரைபடம். ராகவ் அந்த காகிதத்தை விரித்து பார்த்தான். அதில் கையால் வரையப்பட்ட ஒரு வரைபடம் இருந்தது. அதன் நடுவில் ஒரு பெரிய வட்டமிடப்பட்டு அதனுள் எக்ஸ் என்ற குறியீடு இடப்பட்டிருந்தது. கீழே ஒரு முகவரி கிறுக்கப்பட்டிருந்தது. ஏலகிரி ஊசிப்பாறை சாலை, கதவு எண் 42. அதற்கு கீழே மிகச் சிறிய எழுத்துக்களில் காலம் கனிந்துவிட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. ராகவ் அந்த காகிதத்தை மடித்து பையில் வைத்தபோது காஃபி ஷாப்பின் கண்ணாடியில் ஒரு பிம்பம் தெரிந்தது. தெருவின் மறுபுறம் நேற்றிரவு அவன் வீட்டின் முன் நின்ற அதே கருப்பு நிற கார் இப்போதும் நின்று கொண்டிருந்தது. வேட்டை ஆரம்பம். ராகவ் சாதாரணமாக வெளியே வந்தான். ஆனால் அவன் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்து வேகமாக பிரதான சாலையை நோக்கிச் செலுத்தினான். எதிர்பார்த்தபடியே அந்த பின்னால் இருந்த கார் அவனை பின்தொடர்ந்தது. சென்னை நகர நெரிசலில் புகுந்து புறப்பட்டு ராகவ் ஒரு வெறிச்சோடிய மேம்பாலத்தின் கீழே பைக்கை நிறுத்தினான். அவனுக்கு பின்னால் வந்த காரும் ஒரு சில மீட்டர்கள் தள்ளி நின்றது. ராகவ் பைக்கிலிருந்து இறங்கி நேராக அந்த காரை நோக்கி நடந்தான். அவனது கை இடுப்பிலிருந்த துப்பாக்கியின் மீது இருந்தது. காரின் கருப்பு கண்ணாடி மெதுவாக கீழே இறங்கியது. உள்ளே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் கூர்மையாகவும் அதே சமயம் கலக்கமாகவும் இருந்தன. என்னை ஏன் பின்தொடர்கிறாய்? ராகவ் அதட்டினான். அவள் நிதானமாகச் சொன்னாள், நீ விமலை தேடுகிறாய் என்று எனக்கு தெரியும் ராகவ். ஆனால் நீ தேடுவது உன் நண்பனை மட்டுமல்ல, உலகையே மாற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை. ராகவ் திகைத்தான். நீ யார்? என் பெயர் நிலா. விமல் எதை காப்பாற்ற முயன்றானோ அதை பாதுகாக்க வந்தவள் நான். ஆனால் அதற்கு முன்னால் நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். அவர்கள் வந்துவிட்டார்கள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் 2 பைக்குகளில் முகமூடி அணிந்த நபர்கள் அவர்களை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டான். ஒருவனின் கையில் துப்பாக்கி மின்னியது. காரில் ஏறு, நிலா கத்தினாள். ராகவ் யோசிக்க நேரமில்லாமல் காரில் குதித்தான். நிலா காரை மின்னல் வேகத்தில் செலுத்த துப்பாக்கி தோட்டாக்கள் காரின் பின்பக்க கண்ணாடியை தகர்த்தன. அடுத்த கட்டம், யார் இந்த நிலா? விமல் மறைத்து வைத்திருந்த அந்த ரகசியம் என்ன? ஏலகிரியில் அவர்களை காத்திருப்பது எது? அத்தியாயம் 3. விடை தெரியா வினாக்கள். கார் சென்னையின் போக்குவரத்து நெரிசலை கிழித்துக்கொண்டு ஜிஎஸ்டி சாலையில் சீறிப்பாய்ந்தது. பின்னால் வந்த பைக்குகள் ஓரளவு பின்வாங்கினாலும் ஆபத்து இன்னும் விலகவில்லை என்பதை ராகவ் உணர்ந்தான். நிலா காரை லாவகமாக ஓட்டிக்கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் எந்தவித பதற்றமும் இல்லை, ஒருவிதமான தீவிரத்தன்மை மட்டுமே இருந்தது. இப்போ சொல்லு நிலா, நீ யாரு? விமலுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ராகவ் துப்பாக்கியை பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவளை துளைப்பது போல பார்த்தான். நிலா ஒரு கணம் அவனது பார்வையை சந்தித்துவிட்டு மீண்டும் சாலையில் கவனத்தை திருப்பினாள். நான் ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். விமல் ஒரு பழைய ஓலைச்சுவடிய ஆய்வு பண்றதுக்காக என்கிட்ட வந்தான். அது சாதாரண ஓலைச்சுவடி இல்லை ராகவ். அது ஒரு வரைபடம். பல நூற்றாண்டுகளா மறைக்கப்பட்ட ஒரு இடத்தோட வழித்தடம். ராகவ் இடைமறித்தான். புதையல் தேடிப்போய்தான் விமல் காணாம போனானா? அவன் அப்படிப்பட்டவன் இல்லையே. இது தங்கத்துக்காகவோ வைரத்துக்காகவோ இல்லை. நிலா குரலை தாழ்த்தினாள். அது ஒரு மருத்துவ ரகசியம். சித்தர்கள் காலத்துல பயன்படுத்தப்பட்ட மனித உடலோட வயதாகும் தன்மையை மாற்றக்கூடிய ஒரு மூலிகையை பத்தின குறிப்பது. இதை ஒரு பெரிய மருந்து நிறுவனம், ஃபார்மா ஜெயண்ட், எப்படியாவது கைப்பற்ற துடிக்கிறாங்க. அவங்க தான் இப்போ நம்ம பின்னாடி வர்றது. ஏலகிரி நோக்கிய பயணம். இரவு காலை 8 மணி. கார் ஏலகிரி மலைப்பாதையின் கொண்டை ஊசி வளைவுகளில் ஏறத் தொடங்கியது. இருபுறமும் அடர்ந்த காடுகள். மழையினால் சாலை வழுக்கலாக இருந்தது. ஏலகிரியில இருக்கிற அந்த ஊசிப்பாறை இடத்துல தான் ஏதோ ஒரு ரகசிய அறை இருக்குன்னு விமல் கண்டுபிடிச்சான். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடியே அவனை யாரோ கடத்திட்டாங்க, நிலா சொன்னாள். ராகவ் தனது பையில் இருந்த அந்த சிறுவன் கொடுத்த காகிதத்தை எடுத்தான். அந்த பையன் கொடுத்த மேப் இதுதான். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த மேப்ல இருக்கிற குறியீடுகளெல்லாம் தலைகீழா இருக்கு. இது ஒரு கண்ணாடி பிம்பம், மிரர் இமேஜ். இதை சரியா புரிஞ்சிக்காம போனா நாம போறது ஊசிப்பாறைக்கு இல்ல, மரணக்குழிக்கு. நிலா காரை ஓரமாக நிறுத்தினாள். என்ன சொல்ற ராகவ்? ராகவ் அந்த காகிதத்தை காரின் முகப்பு விளக்கின் ஒளியில் காட்டினான். பாரு, இந்த டேக்ஸ் மார்க் இருக்கிற இடம் ஒரு பள்ளத்தாக்கோட விளிம்பு. விமல் புத்திசாலி. தப்பானவங்க கையில இந்த மேப் கிடைச்சா அவங்க ஏமாந்து போகணும்னு இப்படி வரைஞ்சிருக்கான். நிழல்களின் நடமாட்டம். திடீரென்று காட்டுக்குள் ஏதோ சத்தம் கேட்டது. காய்ந்த இலைகள் மிதிப்படும் சத்தம். ராகவ் சைகையாலேயே நிலாவை அமைதியாக இருக்கச் சொன்னான். காரின் விளக்குகளை அணைத்தான். இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டது.
தூரத்தில் ஒரு டார்ச் லைட்டின் வெளிச்சம் மரங்களுக்கிடையே அலைபாய்ந்தது. அவங்க வந்துட்டாங்க. ராகவ் கிசுகிசுத்தான். அவன் மெதுவாக காரிலிருந்து இறங்கினான். அவனது கண்கள் இருளுக்கு பழகியிருந்தன. அந்த டார்ச் வெளிச்சத்திற்கு பின்னால் 3 உருவங்கள் நகர்வது தெரிந்தது. அதில் ஒருவன் கையிலிருந்த வாக்கி டாக்கியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. பாஸ், கார் இங்கதான் நிக்குது. ஆனா உள்ள யாரும் இல்லை. தேடுங்க. அந்த மேப் அவங்க கிட்டதான் இருக்கணும். உயிரோட பிடிங்க. ராகவ் நிலாவின் கையை பற்றிக்கொண்டு காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் நுழையத் தொடங்கினான். சாலை வழியாக செல்வது இனி பாதுகாப்பானது அல்ல. இப்போ என்ன பண்றது ராகவ்? நிலா நடுங்கும் குரலில் கேட்டாள். நாம ஊசிப்பாறைக்கு அவங்களுக்கு முன்னாடி போகணும். ஆனா பாதை வழியா இல்ல, காடு வழியா. வா. இருட்டில் மழையில் நனைந்தபடி ஒரு துப்பறியும் நிபுணனும் ஒரு ஆராய்ச்சியாளரும் தங்கள் உயிரை பணயம் வைத்து அந்த மர்மத்தின் வேரை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அடுத்த அத்தியாயத்தில் ஊசிப்பாறையின் ரகசியம் என்ன? விமல் அங்கேதான் சிறை வைக்கப்பட்டிருக்கிறானா? ராகவ் மற்றும் நிலாவை துரத்தும் அந்த பாஸ் யார்? அத்தியாயம் 4. ஊசிப்பாறையின் ரகசியம். காட்டுக்குள் பெய்த மழை தரையை சேராக்கியிருந்தது. காலடிகள் சறுக்கினாலும் ராகவ் நிலாவை தாங்கி பிடித்து முன்னேறி சென்றான். தூரத்தில் அந்த துரத்தும் நபர்களின் டார்ச் வெளிச்சங்கள் அங்குமிங்கும் அலைபாய்ந்தன. இன்னும் எவ்வளவு தூரம் ராகவ்? நிலா மூச்சிறைக்க கேட்டாள். வரைபடத்தின்படி பார்த்தால் அந்த அருவிக்கு அப்புறம் இருக்கிற சரிவில்தான் ஊசிப்பாறை இருக்க வேண்டும். ஆனால் விமல் வரைந்த அந்த மிரர் இமேஜ் உண்மையானால் நாம் இடது பக்கம் திரும்பக்கூடாது, வலது பக்கம் போக வேண்டும். ராகவ் திசைகாட்டியை சரிபார்த்தபடி சொன்னான். அவர்கள் ஒரு பெரிய பாறையின் இடுக்கில் மறைந்து நின்றனர். மேலே இருந்து கற்கள் உருளும் சத்தம் கேட்டது. எதிரிகள் மிக நெருங்கிவிட்டனர். குகையின் நுழைவாயில். சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு அவர்கள் அந்த இடத்தை அடைந்தனர். நிலவொளியில் அந்த பாறை ஒரு ராட்சத ஊசியைப் போல வானத்தை நோக்கி நின்றிருந்தது. அதன் கீழே ஒரு சிறிய நீர்வீழ்ச்சி சலசலத்துக் கொண்டிருந்தது. இங்கே ஒன்றுமே இல்லையே ராகவ்? வெறும் பாறைதான் இருக்கிறது, நிலா ஏமாற்றத்துடன் சொன்னாள். ராகவ் அந்த பாறையின் மேலிருந்த பாசிகளை விலக்கிப் பார்த்தான். அங்கே அவனது கண்கள் மின்னின. அந்த பழைய புகைப்படத்தில் பார்த்த அதே நாணயக் குறியீடு அங்கே செதுக்கப்பட்டிருந்தது. நிலா, இதைப் பார். இதுதான் அந்த முத்திரை. இது வெறும் பாறை இல்லை, ஒரு கதவு. ராகவ் அந்த முத்திரையின் நடுவே ஒரு அழுத்தத்தை கொடுத்தான். சட்டென்று ஒரு இயந்திர சத்தம் கேட்டது. பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாத அந்த பாறை கதவு ஏதோ ஒரு பழைய தொழில்நுட்பத்தால் மெதுவாக நகர்ந்தது. உள்ளே இருந்து ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. எதிர்பாராத சந்திப்பு. குகைக்குள் நுழைந்ததும் நிலா தனது மொபைல் டார்ச்சை ஆன் செய்தாள். குகையின் சுவர்களில் விசித்திரமான ஓவியங்கள் இருந்தன. மூலிகைகள், மனித உடல் அமைப்பு மற்றும் நட்சத்திரங்களின் வரைபடங்கள் என அந்த இடமே ஒரு பழங்கால ஆய்வகம் போல தெரிந்தது. குகையின் மையப்பகுதியில் ஒரு மரக்கட்டில் இருந்தது. அதில் ஒருவர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அமர்ந்திருந்தார். விமல். ராகவ் அலறினான். விமல் மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவனது முகம் வீங்கியிருந்தது. ராகவ், நீ இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேனே, ஏன் வந்தே? அவனது குரலில் பயம் கலந்த ஆதங்கம் இருந்தது. ராகவ் ஓடிச் சென்று அவனது கட்டுகளை அவிழ்த்தான். உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் விமல்? வா, கிளம்பலாம். முடியாது ராகவ். விமல் பின்னால் இருந்த இருளை நோக்கி சைகை காட்டினான். அப்போது இருளிலிருந்து ஒரு கைதட்டல் சத்தம் கேட்டது. ஒரு உயரமான உருவம் நிழலிலிருந்து வெளிப்பட்டது. கையில் ஒரு நவீன ரக துப்பாக்கியுடன் அவன் நின்றிருந்தான். வெல்டன் ராகவ், விமல் சொன்னது சரிதான், நீ ரொம்ப கெட்டிக்காரன். இந்த இடத்தை கண்டுபிடிக்க உன்னால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரியும் என்றான் அந்த மனிதன். ராகவ் அதிர்ச்சியில் உறைந்தான். நீங்களா? இன்ஸ்பெக்டர் அருண். அருண் சிரித்தான். இன்ஸ்பெக்டர் வேலை ஒரு போர்வையப்பா. அந்த ஃபார்மா கம்பெனியோட லாபம் கோடிக்கணக்கில் இருக்கு. அதைவிட இந்த சாகாவரம் தரும் மூலிகை எனக்கு முக்கியம். இப்போ அந்த ஓலைச்சுவடி எங்கே விமல்? மரியாதையா கொடுத்துடு. இக்கட்டான நிலை. ராகவ் இப்போது ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தான். ஒருபுறம் காயம்பட்ட நண்பன், மறுபுறம் துரோகம் இழைத்த அதிகாரி. நிலா ராகவின் பின்னால் பதுங்கினாள். சுவடி என்கிட்ட இல்லை அருண், அதை நான் அழிச்சிட்டேன், விமல் உறுதியாகச் சொன்னான். அப்படியா? அப்போ நீயும் உன் நண்பனும் இங்கேயே புதைக்கப்பட வேண்டியதுதான். அருண் துப்பாக்கியின் ட்ரிக்கரை அழுத்தினான். அடுத்த அத்தியாயத்தில் ராகவ் இந்த இக்கட்டான சூழலில் இருந்து எப்படி தப்பிக்கப் போகிறான்? அந்த மூலிகையின் ரகசியம் என்ன ஆனது? அத்தியாயம் 5. முடிவற்ற தொடக்கம். குகைக்குள் நிலவிய நிசப்தத்தை அருணின் துப்பாக்கி ஏந்தும் சத்தம் குலைத்தது. ராகவ் தனது மூளையை மின்னல் வேகத்தில் இயக்கினான். இந்தச் சூழலிலிருந்து தப்பிக்க பலம் போதாது, தந்திரம்தான் வேண்டும். அருண், அந்தச் சுவடி அழிஞ்சிருக்கலாம். ஆனா அதுல இருந்த வரைபடம் என் மனசுல இருக்கு. ராகவ் நிதானமாக பொய் சொன்னான். அருணின் கண்கள் சுருங்கின. விளையாடாதே ராகவ்.
உன் உயிரை விட உன் நண்பன் உயிர் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. உண்மை என்ன தெரியுமா அருண்? இந்த சித்தர் குகைக்குள்ள ஒரு விதிமுறை இருக்கு. வெளிச்சமில்லாம உள்ளே நுழையிறவங்களுக்கு வழி தெரியும். ஆனா பேராசையோட வர்றவங்களுக்கு இது சுடுகாடா மாறும். பேசிக்கொண்டிருக்கும்போதே ராகவ் தனது இடுப்பில் இருந்த ஒரு சிறிய ஸ்மோக் பாம் -5 தரை நோக்கிய எறிந்தான். இருளில் ஒரு வேட்டை. புகை குகையை சூழ்ந்து கொண்டது. அருண் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினான். ராகவ், எங்கே இருக்கிறாய்? அவனது குரலில் ஆத்திரம் கொப்பளித்தது. ராகவ் சைகையாலேயே நிலாவையும் விமலையும் குகையின் வலதுபுறம் இருந்த ஒரு குறுகிய பாதைக்கு தள்ளினான். விமலின் கால்கள் பலவீனமாக இருந்ததால் அவனால் வேகமாக நகர முடியவில்லை. விமல், அந்த மூலிகை, அது நிஜமா? ராகவ் ஓடிக்கொண்டே கேட்டான். நிஜம் ராகவ். ஆனா அது ஒரு மருந்து கிடையாது. அது ஒரு வைரஸ் மாதிரி. தவறான கையில கிடைச்சா மனுஷங்களோட மரபணுவை DNA மாத்தி அவங்களை வெறும் ஜடமா மாத்திடும். அருண் நினைக்கிற மாதிரி அது சாகாவரமில்லை. அது ஒரு சாபம். திடீரென்று பின்னாலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அருண் குகையின் ஒரு தூணைச் சுட அது சரிந்து விழுந்து அவர்களது பாதையை அடைத்தது. இப்போது அவர்கள் ஒரு முட்டுச்சந்தில் நின்றனர். இறுதி மோதல். புகை விலகத் தொடங்கியது. அருண் மெதுவாக அவர்களை நெருங்கி வந்தான். அவனது முகம் பேய்த்தனமாக தெரிந்தது. இனி ஓட இடமில்லை ராகவ். அந்த ரகசியத்தை சொல்லு. இல்லையென்றால் மூவரும் இங்கே சாக வேண்டியதுதான். ராகவ் சிரித்தான். அவன் கையில் இப்போது ஒரு சிறிய கல் இருந்தது. அந்த பாறையின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அந்த கல்லை எறிந்தான். விமல் சொன்னது சரிதான் அருண். இந்த ரகசியம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அந்த கல் பட்டதும் குகையின் மேற்கூரை அதிரத் தொடங்கியது. அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் நுட்பம் போல செயல்பட்டது. பாறைகள் ஒவ்வொன்றாக விழத் தொடங்கின. பைத்தியக்காரனே, எல்லாரையும் கொல்லப் போறியா? அருண் அலறினான். அவன் தப்பிக்க முயன்றபோது ஒரு பெரிய பாறை அவன் காலின் மேல் விழுந்து அவனை அமுக்கியது. வெளிச்சத்தை நோக்கி ராகவ், நிலா மற்றும் விமல் மூவரும் குகையின் மறுபுறமிருந்த ஒரு சிறிய ஓட்டை வழியாக வெளியே குதித்தனர். அவர்கள் வெளியே வந்த சில நொடிகளில் அந்த ஊசிப்பாறை ஒரு பெரும் சத்தத்துடன் சரிந்து குகையை முழுவதுமாக மூடியது. அருணின் அலறல் சத்தம் மழையின் ஓசையில் கரைந்து போனது. மறுநாள் காலை. வெயில் மெதுவாக காட்டிற்குள் நுழைந்தது. மூவரும் காயங்களுடன் அந்த மலையடிவாரத்தில் அமர்ந்திருந்தனர். இப்போ அந்த ரகசியம் என்னாச்சு விமல்? நிலா கேட்டாள். விமல் தன் கையில் இருந்த ஒரு சிறிய செம்பை காட்டினான். அந்த மூலிகையோட விதை இதுலதான் இருக்கு. இதை உலகத்துக்கு தெரியாம பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ராகவ் தூரத்தில் வரும் போலீஸ் ஜீப்பை பார்த்தான். விமல், நிழலோட நிஜம் என்னன்னு இப்பதான் புரியுது. சில தேடல்கள் முடிவுக்கு வர்றதை விட புதைக்கப்படுறதுதான் நல்லது. கார் மெதுவாக நகரத் தொடங்கியது. சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தாலும் ராகவின் மனதில் இன்னும் ஒரு கேள்வி எஞ்சியிருந்தது. நிலா சொன்ன அந்த பெரிய நிறுவனம் இத்துடன் விடுவார்களா? அல்லது இது ஒரு புதிய போரின் தொடக்கமா? முற்றிற்று அல்லது